பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. 1856 ஆங்கிலேயர்கள் மத ஏலாநிலை சட்டம் கொண்டு வந்தார்கள். அதுதான் இம்மண்ணின் மக்களை பெரும் கோபத்தில் தள்ளி ஒரு பெரும் போராட்டத்துக்கு வழிவகுத்தது என்று சொன்னீர்கள். அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன தாயே? 1813 கொண்டு வந்த பட்டய சட்டம் கிறிஸ்தவ பிரச்சாரகர்களுக்கு இந்தியாவை முழுவதும் திறந்து விட்டது. இராணுவ பலத்தின் துணையுடன் கிறிஸ்தவ பிரச்சாரகர்கள் தங்கு தடையின்றி எல்லா இடங்களுக்கும் சென்றார்கள். 1856 கொண்டு வரப்பட்ட மத ஏலாநிலை சட்டம் இந்த நாட்டின் பாரம்பரிய இந்து மக்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறுவதற்கு அனைத்து வகையிலும் ஊக்குவித்தது. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மதபோதனை கட்டாயமாக்கப்பட்டது. இது மதமாற்ற உள்நோக்கம் கொண்டது என்ற சந்தேகம் மக்களிடம் வலுவாக எழுந்தது. அது மட்டுமல்ல, அரசு கல்லூரி ஆங்கில வழி மாணவர்களே அரசு துறைகளில் பணி செய்ய தேர்வு செய்யப்படுவார்கள் என பொது அறிவிப்பும் வெளியிடப்பட்டது. அது மக்களிடம் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. கட்டாய மத கல்வி திணிப்பு என்றே அதை அவர்கள் கருதினார்கள். மத மாற்றத்தை ஊக்குவிக்கும் வகையில் ஆங்கில அரசால் வெளியிடப்பட்ட இந்த பொது அறிவிப்பு மேலும் பல சந்தேகங்களை இந்துஸ்தானியரிடம் ஏற்படுத்தியது. மாணவர்கள் எந்த அறிவியல் பட்டத்தையும் ஆங்கில வழியில் பயின்றிருந்தால் அவர்கள் அரசு பொதுத்துறை பணிகளில் பணியாற்றுவதற்கான முன்னுரிமையை ஒரு சான்றிதழ் மூலம் பெற வேண்டும். அந்த சான்றிதழை அந்த பகுதியில் உள்ள துணை கண்காணிப்பாளரிடம் இருந்து பெறலாம். அந்த நபர் உள்ளூர் கிறிஸ்தவ சபையில் மத சடங்குகளை செய்யும் மதகுரு என்பதுதான் அங்கே நெருடலான விஷயம். கம்பெனி அரசின் இந்த பொது அறிவிப்பை முழுக்க கிறிஸ்தவ மத மாற்றத்துக்கான திணிப்பாகவே மக்கள் கருதினார்கள். பாரம்பரிய அரசு பணி உரிமை இதனால் பறிபோனதாகவே இந்த மக்கள் அச்சப்பட்டார்கள். மருத்துவ விடுதிகள், மருந்தகங்கள் என கிறிஸ்தவ மத பிரச்சாரம் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டது. மத பிரச்சாரத்தின் தீவிரம் இராணுவத்தையும் விட்டு வைக்கவில்லை. பிரிட்டிஷாரின் படைகளில் இருந்த முஸ்லிம் வீரர்களும் இந்து சிப்பாய்களும் இதை தங்களுக்கான பெரும் அச்சுறுத்தலாகவே நினைத்தார்கள். வெறும் கிறிஸ்தவ மத பிரச்சாரம் என்றாலும் கூட இந்த அளவுக்கு பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்காது. ஆனால் இந்துக்களின் தெய்வங்களையும் தெய்வ நம்பிக்கைகளையும் மத சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் வழிபாட்டு நடைமுறைகளையும் பெருமளவில் கேலியும் கிண்டலும் செய்து, சொல்ல போனால் அப்பட்டமாக நிந்தனை செய்து துண்டு பிரசுரங்களும் புத்தகங்களும் கிறிஸ்தவர்களால் வெளியிடப்பட்டன. இத்தகைய நிந்தனை பிரச்சாரம் இந்துக்களின் மனதை பெருமளவு புண்படுத்திவிட்டது. கிறிஸ்தவ மத போதகர்கள் இந்தியா முழுவதையும் கிறிஸ்தவமயமாக்கி விடுவார்களோ என்ற சூழ்நிலை உருவானது. கழுத்தை நெரிக்கும் இத்தகைய கொடூரமான சூழ்நிலையில்தான் இந்துக்கள் திடீரென வெடித்துக் கொண்டு மத ரீதியான தாக்குதலை எதிர்கொள்ள துணிந்தார்கள். சரியாக இந்த நேரத்தில்தான், அதாவது 1855 கோல்கத்தாவில் இருந்து எட்மோண்டின் கடிதங்கள், எட்மண்ட்ஸ் லெட்டர்ஸ் என்பது வெளியானது. இந்த கடிதங்களில் குறிப்பிட்டிருந்த ஒரு செய்தி இந்தியாவை முழுவதும் கிறிஸ்தவமயமாக்கிவிடும் பிரிட்டிஷாரின் சதி திட்டத்தை இந்தியர்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியது. அந்த கொந்தளிப்பின் விளைவு 1857 எதிரொலித்தது.
பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானை அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.